பொதுவாகவே அரசியலில் துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போகவே முடியாது. அது துரோகம் அப்படின்றது இல்லாமல் அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் சமீப காலமாகவே துரோகங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. அரசியலில் எதிர்கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணுறது, இல்லை கூட இருக்கிற ஒருத்தரை துரோகம் பண்ணுறது ஒரு யதார்த்தமான விஷயம், அது பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் முதன்முறையாக பெத்த மகனே தன்னுடைய தந்தைக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வரலாற்றை தான் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தகப்பன் ராமதாஸுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே பாமக கட்சியை இரண்டாக உடைத்து இன்று அழகு பார்க்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற குற்றச்சாட்டை அவரின் கட்சி தொண்டர்களே முன் வச்சிட்டு இருக்காங்க. கட்சியில் மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த தந்தை ராமதாஸுக்கே உண்மையாக இல்லாத அன்புமணி ராமதாஸ் எப்படி மக்களுக்கு சேவை செய்து உண்மையாக இருப்பார் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை அவங்க கட்சியின் தொண்டர்கள் களத்தில் முன் வச்சு இப்போ ராமதாஸ் பக்கம் போலாமா இல்லை அன்புமணி பக்கம் போலாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற அவரோட பேர்லேயே மிகப்பெரிய அடைமொழி இருக்குது. அந்த பேர் தான் ராமதாஸ். ஐயா ராமதாஸோட வரலாறை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆரம்ப கட்ட காலத்தில் அவருடைய அரசியல் ரொம்ப நேர்மையாகவும் தூய்மையாகவும் தான் இருந்தது. இப்போதான் புரியுது அவர் மிகப்பெரிய தவறான முடிவுகளும் தவறான பாதையிலும் போனதுக்கு முக்கிய காரணமே அவருடைய மகன் தான். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரஷர்னால தான் அவர் பல நேரங்களில் தவறான முடிவுகள்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களே தொடர்ச்சியாக வெளியில் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனையோ முறை சொன்னார் கட்சி ஒன்றா இருக்கணும், அதனால என்னுடைய முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸை பக்கத்தில் வச்சு ஒரு சில முடிவுகள் ஐயா எடுத்தாரு. எவ்வளவோ அதிருப்திகள் இருக்கட்டும், ஆனால் என்ன இருந்தாலும் தனக்கு கட்சியில தலைவர் நிறுவனர் இதெல்லாம் தாண்டி அவருடைய அப்பா, ஆனா தகப்பனுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத உணராத அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் வீடியோஸ்ல எல்லாம், மைக்க தூக்கி எறிஞ்சாரு, கோவத்தை வெளிப்படுத்தினாரு. அதே போல அன்புமணி ராமதாஸோட தொடர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடியது சீனியர்ஸை மதிக்க மாட்டாரு, ரொம்ப ஆட்டிடியூடு, இந்த கட்சி தன்னுடைய கட்சி போல தான் நடந்துக்குவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதான் புரியுது அவர் சீனியர்ஸை மட்டும் இல்லை தன்னுடைய தகப்பனையும் மதிக்க மாட்டார் அப்படின்னு. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, எனக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க விருப்பமே இல்லை, ஆனால் என்னோட காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அழுது என்னை கூட்டணிக்குள்ள கொண்டு போக வச்சாரு, நான் உண்மையிலே வேற பக்கம் தான் போகலான் இருந்தேன், ஆனால் இவர் தான் என்னை வலுக்கட்டாயமா இழுத்து அந்த கூட்டணியில் கொண்டு போனாரு, நான் விரும்பாத கூட்டணி அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கட்சியை உடைக்கிற வேலையை பண்றாரோ அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் பாதி புருடா விடுவாரு, பாதி உண்மையை பேசுவாரு. அப்படி சமீபத்தில் அவர் ஒரு குண்டை போட்டார். என்ன அப்படின்னா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் கட்சியை உடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, நீங்க அதிமுக கூட்டணிக்கு போகாதீங்க, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்குள்ள போகாதீங்க, நீங்க கட்சியை ரெண்டா உடைங்க, இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு வாங்க. திமுக கூட்டணிக்கு வருவது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே கட்சியை ரெண்டா உடைச்சிருங்க, அப்பா ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுதான் எங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஸோ தட் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தோத்து போகும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம புலனாய்வு புலி சொல்லி இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து இது பொய்யா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், ஆனால் எப்படி நெருப்பு இல்லாமல் புகைச்சல் இருக்காதோ அது போல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சவுக்கு சங்கர் இதை பற்றி வெளியில் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவர் போய் இப்போ ராமதாஸ் கூட ரொம்ப நெருக்கமாக பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. எவ்வளவு கேவலமான ஒரு செயல்களை அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் கிட்ட ஐயா ராமதாஸ் ஷேர் பண்ணாருன்னு இவரே பதிவு பண்ணுறாரு. ஏன்னா சவுக்கு சங்கர் நிறைய பொய் பேசலாம், ஆனால் ராமதாஸ் விஷயத்தில் அவரால் பொய் பேச முடியாது. முக்கிய காரணம் என்னன்னா, உடனடியாக ஐயா அவர்கள் கூப்பிட்டு கேட்டுருவாரு, தம்பி எதுக்கு இப்படி தேவையில்லாம நீ பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க, பொய் பேசுற அப்படின்னு. ஐயா ராமதாஸ் அவர்கள் பல முன்னணி சேனல்கள் பேட்டி எடுத்தாங்க, ஆனால் அந்த பேட்டி எதையுமே டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அன்புமணி ஃபோன் பண்ணி நிப்பாட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட ஒரு கள்ளக்கு உறவு வச்சிருக்கிறதுனால அவருக்கு இந்த சேனல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் என்ன சொன்னாரு, நான் பேசக்கூடிய இந்த வீட்டிலே ஹேக் பண்ணி பக்கெல்லாம் வச்சிருக்காங்க, நான் என்ன பேசுறேன்னு அது எல்லாமே வெளியில கேட்கிறாங்க, ஒட்டு கேட்கறாங்க. இதோட ஒரு கேவலமான விஷயம் ஒரு மகன் தந்தைக்கு பண்ண முடியுமா? சரி, இது எல்லாமே கடந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை கூட்டுன்னு அன்புமணி அறிவிச்சார். அந்த பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. உங்களுடைய தந்தை தானே, உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டும், ஆனா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல. அப்பா இல்லைங்கப்பா, நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்மளை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, நம்ம கட்சியில பயணம் பண்றாங்க, நம்ம ஏதோ ஒரு மாற்றமா இருப்போம்னு நம்பிக்கையோட வர்றாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் பண்ண காமெடி எல்லாமே, அரசியல் டிராமா எல்லாமே நமக்கு தெரியும். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படி ஒரு டேக்லைனு, 2019 அலைன்ஸ், 21 அலைன்ஸ், அப்புறம் எதுக்கு நீங்களாம் மாற்றம்னு பேசுறீங்க? இவ்வளவும் தெரிஞ்சு நீங்க பண்ணக்கூடிய எல்லா தவறான விஷயங்களை புரிந்தும் கூட உங்களுடைய தொண்டர்கள் உங்களை விட்டு போகாம இன்னைக்கும் உங்க கூட நிக்கிறாங்க. அந்த தொண்டர்களுக்காவது நீங்க உண்மையா இருக்கணும்ல. உங்க தந்தை ஒவ்வொரு நேரம் என்ன சொல்றாரு, உண்மையிலே பெருமைப்படணுங்க அவரை நினைச்சு. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, இந்த கட்சி தொண்டர்களுக்கான கட்சி, அவங்கள நான் ஏமாற்ற முடியாது, என்னுடைய மகனுக்கான கட்சி இல்லை, இது குடும்பத்துக்கான கட்சி இல்லை, இவங்க என்ன ப்ரெஷர் பண்ணி தான் எல்லா பதவியுமே அறிவிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் உடனே அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாங்க, நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, இவங்களும் நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில்
பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கல. அந்த தடை விதிக்காம என்ன பண்ணாங்க, அந்த பொதுக்குழு நடந்தது. இந்த பொதுக்குழு நடந்தது நேர்மையா நடந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அன்புமணி ராமதாஸோட பதவி காலம், அதாவது தலைவரா அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்கெல்லாம் முன்மொழிஞ்சு ஒரு ஆண்டு காலம் அந்த பதவியை வந்து நீட்டிச்சுக்கிட்டாங்க. இதுல என்ன வேடிக்கையிலையும் வேடிக்கை, காமெடியிலையும் காமெடினா, அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நான் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டவன் கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. எப்படி பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாது. அதனாலதான் மத்திய மந்திரி, இப்போ வந்து தலைவர் பதவி, மீண்டும் அந்த பதவி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு. உங்களுக்கு தலைவர் பதவி மேல உங்களுக்கு நாட்டமே கிடையாது, பதவிக்கான ஆளே நீங்க கிடையாது அப்படின்னா உடனடியாக உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனத்துக்கு தலைவர்னு அறிவிச்சிட்டு போங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கீங்க? கூட்டணி வந்து நான் அமைப்பேன், நீங்க எதுக்கு அங்க அமைக்கணும்? உங்களுக்கு தான் பதவி மேல ஆசை கிடையாது. இப்போ ஐயா ராமதாஸ் வந்து இந்த விஷயத்துல விடுற மாதிரி இல்ல. அவர் சொன்னாரு, உன்னுடைய அடையாளம் என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பேரை நீ எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய படத்தை நீ எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதையும் தாண்டி ஒரு சேர்ல துண்டை போட்டு அங்கே எம்டிஆர் ஸ்பேஸ் விட்டுட்டு, நம்மளுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு தான் இந்த ஸ்பேஸ், அவர் எப்பனாலும் இங்க வரலாம், எங்க உள்ளத்துல இருந்து அவரை யாரும் எடுக்க முடியாது. உள்ளத்துல இருந்தா எவ்வளவு தூரம் கெஞ்சி மன்றாடி கேட்டிருப்பாரு, கட்சியை பிரிச்சு உடைக்காது அப்படின்னு. ஆனா மீண்டும் ஒரு முறை நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை சவுக்கு சங்கருக்கு உங்களுடைய தகப்பனை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. ஐயா ராமதாஸ் சொல்றாரு அந்த பேட்டியில, என் வீட்டுக்கு வந்தான், நான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னேன், இது உன் வீடு கிடையாது, எங்க அம்மா வீடு அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட வலியோட வேதனையோட இருக்கிறாருன்னா இதை பொது வெளியில உடைச்ச ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுவாரு. இதையும் தாண்டி நீங்க என்ன சொன்னீங்க, எங்க அப்பாவுக்கு வந்து வயதின் காரணமாக கொஞ்சம் மூளை குழம்பி போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சவுக்கு சங்கர் உங்க அப்பா கிட்டே கேட்கிறாரு. அதுக்கு ஒரு வழி கலந்த சிரிப்பை தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையா? நான் என்ன கேட்கிறேன், இப்படி உங்க அப்பாவுக்கே நீங்க உண்மையா இல்ல, உங்க அப்பா பேச்சே கேட்கல, நீங்க என்ன சாதிக்க போறீங்க மக்களுக்கு? இது வரைக்கும் நீங்க அரசியல்ல முன்னெடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களே என்ன அரசியல், நேர்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல் நீங்க செஞ்சிருக்கீங்க? கூட்டணி போறப்ப எந்த விதமான ஒரு தவறான விஷயங்கள் நீங்க பண்ணல, உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? ஆனாவனா சொல்றீங்க, எங்க ஐயாவை நாங்க மீற மாட்டோம், ஐயாவை நீங்க மீற மாட்டோம்னு அவர் தான் சொல்லியிருக்காரு, பாஜக கூட்டணி வேண்டாம்னு. அப்புறம் எதுக்கு நீங்க அந்த கூட்டணிக்கு போனீங்க? ஒட்டுமொத்த கட்சியும் இப்போ உடைக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கொஞ்ச நெஞ்ச ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியும் இப்போ உடைச்சு நீங்க கலைவரம் பண்ணி நாசமாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எந்த நம்பிக்கையில் உங்க கூட எல்லாருமே இருக்கிறாங்க? சரி, உங்க கூட எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா உங்க தந்தையை விமர்சனம் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்து நீங்க என்ன குளிர்காயிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அதுல சந்தோஷம்? ஒரு மாலையை போடுறதுக்கு உங்க மேடையில் வந்து ஒரு தொண்டை நிற்கிறான், பாவமா இருக்கும் உன்னை பார்த்தா, இங்கே வா, ரொம்ப நேரமா மாலையை வச்சு நின்றுட்டு இருக்க, வா வா போடு, போட்டுட்டு போ அப்படின்னு நீங்க பேசுறீங்க. என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தலைவர் பதவியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? ஒரு குவாலிட்டியும் கிடையாது. ஒரு அடிப்படை மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த அடிப்படை குவாலிட்டியும் உங்களுக்கு கிடையாது. நீங்க எதற்காக தலைவர் பதவியில் நீடிக்கணும்னு துடிக்கிறீங்க? இப்போ என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்க? 234 தொகுதியில் நீங்க தனியா போட்டி போட போறீங்க. ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்க போறது இல்லை, கூட்டணி நாங்க போக மாட்டோம், கூட்டணி போய் நாங்க காசு வாங்க மாட்டோம், இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்க முன்னெடுக்கிறீங்க. ஒரு கொள்கையை வச்சுக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து பெருமைப்படலாம், பரவாயில்ல துடிக்கிறாரு, ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு. இப்போ ஏதோ ஒரு கட்சி கூட டீலிங்கை பேசிட்டு இந்த பக்கம் 50 அந்த பக்கம் 100 பேரம் பேசிட்டு உங்களுடைய பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக இப்போ வந்து ரோட் ஷோ, வாக்கிங் ஷோன்னு போயிட்டு இருக்கீங்க. 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதையே எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தேர்தல் நெருங்கும் போது தான் மக்கள் மேல அவ்வளவு அன்பு வருது. உங்களை சொல்லி தப்பு இல்லை, மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்கிறாங்க. மக்கள் நீங்க எல்லாரும் வந்த உடனே உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறது, உங்ககிட்ட சிரிச்சு கையாட்டுறது, இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே என்ன நினைக்கிறீங்கன்னா மக்கள் எல்லாரையும் முட்டாள் நினைச்சிருங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணுதான், பதவி வெறி. பதவிக்கு மேல ஆசை இல்லை, உண்மைதான். ஏன்னா பதவி வெறி. அதனாலதான் பெற்ற தகப்பனே இந்த அளவுக்கு நடுத்தெருவில் நின்று கலங்குற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. இப்ப அவர் ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு, மகளிர் மாநாடு. இதுக்கடுத்து அவர் ஒரு பொதுக்குழு நடத்த போறேன்னு அவர் போயிட்டாரு. இப்போ இது தேர்தல் ஆணையத்தில் போய் நிற்கும்போது இது என்ன ஆகும்? உறுதியான முறையில் அன்புமணி கையில கட்சியை கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆகும்? இந்த சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா துடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஃப்ரீஸ் பண்ண உடனே இந்த ஓட் ஷேர் எல்லாமே டவுன் ஆகும். ஏன்னா எல்லாருமே சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா இது ஈஸியா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய கெயின் கொடுக்கும் அப்படின்னு உண்மையிலேயே சவுக்கு சங்கர் சொன்னது போல அன்புமணி ராமதாஸ் இந்த வேலையை டிஎம்கே கூட சேர்ந்து பண்றாரோ அப்படின்ற கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்க தொண்டர்களுக்குமே உருவாயிருக்கு. 2016 முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றவுடன் எவ்வளவு விமர்சனம், கீழ்த்தரமா கேவலமா விமர்சனம் பண்ணீங்க அவரை. ஆனா அவரும் உங்க கூட வெக்கமேலாம கூட்டணி வச்சாரு, நீங்களும் அவர் கூட வெக்கமேலாம கூட்டணி வச்சீங்க. ஆனா அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு, நீங்க மறந்துருக்கவே மாட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் ஐயா ஷபீர்னு ஒருத்தர், ஒரு பத்திரிகையாளர்கள் உங்களை மானங்கட கேள்வி கேட்டாரு. இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணிட்டு அந்த கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறீங்களா, என்ன கொள்கை இருக்குன்னு. அதுக்கு நீங்க மழுப்பல் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட கூட்டணியெல்லாம் கடந்து வந்து இப்ப நீங்க என்ன புதுசா ஒரு புதுமையை உருவாக்க போறீங்க?
ஏற்கனவே அந்த பல்ட்டி அடிச்சு நீங்க ஆகாச பல்ட்டியெல்லாம் அடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? மீண்டும் ஒரு முறை மக்களை ஏமாத்த போறீங்க. இதுவரைக்கும் மக்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க, இப்போ உங்க தொண்டர்களை ஏமாற்றுறீங்க, உங்க அப்பாவை ஏமாற்றுறீங்க. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மனசு வலியா இருக்கும். தான் உருவாக்கிய ஒரு கட்சி முதல்ல ஒரு அமைப்பா இருந்து அப்புறம் அரசியல் கட்சியா மாத்தி மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி மிகப்பெரிய கஷ்டப்பட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறை இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி ஒருத்தர் நேர்மையா வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு. ஆனா அவரை நீங்க தொடர்ச்சியா என்ன பண்றீங்க? உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இனி வரும் காலங்களில் அன்புமணி ராமதாஸ் மாற போறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயவு செய்து இந்த கட்சியின் பலம் யார், இந்த கட்சியை உருவாக்கியவர் யார், இந்த கட்சிக்கு உண்மையிலேயே உழைத்தவர் யார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்றதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல முடிவை எடுத்து ஐயா ராமதாஸ் பக்கம் நின்று இந்த கட்சிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.